அனைவருக்கும் வணக்கம். நமக்கு என்ன தேவை? மன நிம்மதியும், பண வரவும் அதிகரிக்கணும். அதுக்கு நம்ம முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தானம் பண்ணணும். உங்களால முடிஞ்சா ஒரு 2, 3 பேருக்கு டெய்லியுமே உங்க கையால சமைக்கிறத தானம் பண்ணுங்க. இல்ல ஒரு ஆளுக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லையா, நைட்டு சாதம் மீறுற சாதத்த தண்ணி ஊத்தி வச்சுட்டு, அத காலையில அந்த ஒரு பிடி சாதத்தையாவது நீங்க மூட்டை நம்ம வீட்ல இருக்கிற மொட்டை மாடி, நம்ம வீட்டில் காக்கா எங்கே சாப்பிடுமோ அந்த இடத்துல வைங்க. கண்டிப்பாக காக்கா சாப்பிடும். எங்கள் வீட்டில் பாருங்கள், நான் ஃபாலோ பண்ணுவேன். காக்கா எங்கள் வீட்டில் இருக்கிற அணில் சாப்பிடும். நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அங்கே இருக்கிற எறும்பு அதெல்லாம் சாப்பிடும். அதுமாரி சாப்பிடும்போது உங்களுக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு 4 பேர் 5 பேருக்கு தானம் பண்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே அந்த பழக்கம் எனக்கு இருக்குது. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பழையது இல்லை, நான் இன்றைக்கி சாதம் வடிக்கலை, சாதம் எப்பவுமே எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, சாதம் வடிச்சிட்டோம். பெரியவங்க சொல்கிறது, நம்ம சாதம் வடித்தோம்னா அதில் கொஞ்சோண்டு சாதம் வச்சு தண்ணி ஊற்றி வைக்கணும். எங்கள் அம்மாவும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். அணில்லாம் சாப்பிடும். அதுமாரி நீங்களும் கண்டிப்பாக வைங்க. இப்போ யாருக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது இல்லை. இந்த பழக்கத்தை கடைப்பிடிங்க. ரொம்ப நல்லது. அதை முடிச்சுட்டு நான் எங்கள் வீட்டில் இருக்கிற மொட்டை மாடியில் இருக்கிற பூக்கள் பறித்து சாமிக்கு வைப்பேன். இல்லைனா நீங்கள் ஒரு 1/4 கிலோ சாமந்தி வாங்கி வச்சா கூட நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு சாமிக்கு ஒரு பூ வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ரொம்ப நல்லது. அந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் அடுத்த வேலை சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் அதுமாரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுமாரி சாமிக்கிட்ட வச்சு நம்ம பூவெலாம் போட்டுட்டு சாமிக்கு நீங்கள் பால் காய்ச்சி வைங்க. எப்போவுமே வீட்டில் காஃபி அதுமாரிலாம் பால் காய்ச்சுறீங்க அப்படின்னா நீங்கள் பால் காய்ச்சி வைங்க. அதுமாரி நேற்று நான் போட்ட பூவெலாம் அப்போ காலையிலே எடுத்துட்டு வேறு பூ போட்டு நான் வைப்பேன். திரி டெய்லியும் மாற்ற மாட்டேன். 2 நாளுக்கு ஒரு தடவை திரி மாற்றிக்கலாம். நெய்யெலாம் இருந்ததுன்னா அப்படியே ஏற்றிக்கலாம். நம்ம மறுநாள் அதுக்கு மறுநாள் நெய் ஊற்றினா போதும். நம்ம பூக்கள்லாம் அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு நெய் தீபமோ ஒரு எண்ணெய் தீபமோ ஏதாவது ஒரு 2 தீபமாக ஏற்றி வச்சுட்டு நம்ம சாம்பிராணி புகை வீடு ஃபுல்லாக ஒரு சாம்பிராணி வத்தி ஏற்றி வச்சாலே போதும். நீட்டு வத்தி ஏற்றி வச்சாலே அந்த நறுமணம் நல்லாயிருக்கும். அதுமாரி நீங்கள் டெய்லி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் காசு இருக்கும். நீங்கள் வேலைக்கே போகல அப்படின்னாலும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம கையில் காசு பணம் நடமாட்டம் கண்டிப்பாக இருக்கும். நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்து மூஞ்சி கை காலை கழுவிட்டு இந்த மாதிரி விளக்கேற்றுறது அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் நான் காலைல எழுந்தவுடனே குளிச்சிடுவேன். கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நைட்டி போட்டிருப்போம். காலைல எழுந்தோடனே ட்ரெஸ் மாற்றினா தான் எனக்கு அந்த பொழுதே விடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுமாரி மாற்றலைன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் எப்படின்னு கமெண்டில்